Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கப்பல் தயாரிக்கிற நிறுவனம் தாங்க இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கிட்டு வர நிறுவனம் தாங்க இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இது பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்தவரையும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு 84,400 வந்து உங்களுக்கான சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங் இந்த போஸ்டிங்க்கு தாங்க இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன விதமான போஸ்டிங் ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ICSI அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அங்கே வந்து நீங்கள் வந்து அசோசியேட் மெம்பராக இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து ICSI வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமில் 21 மந்த் வந்து மொத்த பீரியட் அது. அதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு மந்த்தாவது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கம்பெனி செக்ரட்டரி போஸ்டிங் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வித் மினிமம் 65% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அடுத்தது நாவல் ஆர்கிடெக்சர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் நாவல் ஆர்கிடெக்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 65% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் 24/9/2025 15/10/2025 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்தவரையும் மொத்தம் 7 வேக்கன்சிஸ்ங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி எலக்ட்ரானிக்ஸுக்கு 1 வேக்கன்சிஸ், எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி நாவல் ஆர்கிடெக்சருக்கு 3 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்க கம்யூனிட்டி வைஸாகவுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தவரையும் கொச்சி, கொல்கத்தா அண்ட் கர்நாடகாவில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் மொத்தம் நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் இருப்பீங்க. ட்ரைனிங் அப்போ பர் மந்த்துக்கு உங்களுக்கு 50,000 சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 3,000 வந்து எக்ஸ்ட்ரா தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுன்றது கட்டாயம் கிடையாது. நீங்களே வாலண்டியராக போய் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3,000 வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் E1 கிரேடுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த கிரேடுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கான சேலரியை பொறுத்தவரையும் நீங்கள் உங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொச்சியில் இருக்குது அப்படின்னா அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு 80,800 உங்களுக்கான சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொல்கத்தாவாக இருந்தால் 84,400 கர்நாடகாவாக இருந்தால் 77,200 உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஹைலைட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ சேலரி வருதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 15/10/2025 படி நீங்கள் மேக்ஸிமம் 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 16/10/1998 அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. நீங்கள் SC/STயாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCயாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து தராங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்கும். பேஸ் 1 அண்ட் பேஸ் 2. பேஸ் 1ல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தாங்க உங்களுக்கு. ஸோ மொத்தம் 60 கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஜென்ரல் அவேர்னஸில் 5 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 5 மார்க்கும், நியூமரிக்கல் எபிலிட்டியில் 5 மார்க்கும், ரீசனிங் எபிலிட்டியில் 5 மார்க்கும், சப்ஜெக்ட் நாலேஜில் 40 மார்க்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க்கு, உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்குமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இல்லாதது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்குங்க. பேஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்கு,
மொத்தம் 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டுக்கு 60 மார்க்கு, குரூப் டிஸ்கஷனுக்கு 10 மார்க்கு, ரைட்டிங் ஸ்கில்லுக்கு 10 மார்க்கு, பர்சனல் இன்டர்வியூக்கு 20 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 100 கொஸ்டினை வந்து அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வருதோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து எத்தனை அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து வருதோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து எந்த இடத்துல அதாவது பிளேஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொச்சி, கேரளா ஆர் கர்நாடகாவில் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து அங்கே தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் பாஸ் மார்க்காக அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% மார்க் எடுத்தால் மினிமம் பாஸ் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% மார்க் எடுத்திருந்தால் மினிமம் குவாலிஃபைங் மார்க்காகவும், மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்குமே மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக 40% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்க் மினிமம் பாஸ் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டூவே வந்து அட்டன் பண்ண முடியும். அதாவது குரூப் டிஸ்கஷன், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருந்தீங்களா, டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் நாவல் ஆர்டிகல்ச்சர் படிச்சிருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ என்னென்ன டிசிப்ளின்லாம் படிச்சிருந்தா எலிஜிபிலிட்டின்ற டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு வந்து புரியுங்க. அதேமாதிரி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கான ஏஜுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்கள் கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டு, இன்கேஸ் நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்கிறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அதுக்கான சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக 750 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24/9/2025 15/10/2025 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்னோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 750 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு. நீங்கள் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் cochinshipyard.in இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு கேரியர் பேஜுக்குள்ளே போயிட்டு CSL கொச்சி இந்த போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே தனித்து யூனிக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கால் லெட்ரு வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கால் லெட்ரு வந்து நாங்கள் போஸ்ட் மூலிமா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது ஃபர்தராக டவுட் இருக்குது அப்படின்னா carrier.cochinshipyard.in இந்த மெயிலுக்கு வந்து உங்களுக்கு மெயில் பண்ணால் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.